வெல்கம் டு Terzaghi Institute and 6 PM Club. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எஸ்எஸ்சி ஜேஇக்கும் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம்ஸ்க்கும். பர்டிகுலராக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நிறையா நியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் Terzaghi Institute சைட்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. அதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று கரண்ட்டாக ஜூன் 30th வரைக்கும் புது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அடுத்த கோர்ஸ் அல்லது அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இருக்குது. ரெண்டுமே சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. செம்ம பெருசாக நிறையா நியூ இனோவேட்டிவான விஷயங்கள் எல்லாமே Terzaghi Institute சைட்லேருந்து லான்ச் ஆகுது. என்னன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எஸ்எஸ்சி ஜேஇயில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் விச் த ஸ்டீல் காலம் வில் ஃபெயில் இன் பக்லிங் அப்படின்னு இருக்குது. பக்லிங்கில் வந்து ஃபெயில் ஆகணும் அப்படின்னா அது வந்து லாங் காலமாக இருக்கணும். லாங் காலமாக இருக்கணும் அப்படின்னா அதோட ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து கிரேட்டர் தேன் 180 இருக்கிறது தான் அதோட ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ISMB 200? 200ஓட மீனிங் என்னங்கிறது, ISMB அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம், அதுதான். டெப்த்து வந்து அதோட இது வந்து 200. ஸோ இதில் மீடியம் வெயிட் பீம், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ISJB இருக்குது, LB இருக்குது, HB ஹெவி பீம் இருக்குது, WB ஒயிட் ஃப்ளாஞ்ச் பீம், இது எல்லாமே இருக்குது. யூஸ்வலாக இதில் இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, 200 தாண்டி இதை எப்படி இன்னும் டெசிக்னேட் பண்ணுவீங்க அப்படின்னா அட்டை போட்டு இதோட வெயிட்டோட சேர்த்து டெசிக்னேட் பண்ணுவோம். இதுதான் இதோட பாசிபிள் கொஸ்டின்னு சொல்லலாம். அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு கம்ப்ரெஷன் மெம்பர் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் கம்ப்ரெஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படிங்கிறது L effective by R minimum. ஸோ இந்த இடத்துல யூஸ்வலாக மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், பட் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் இல்லாதனால அப்ராப்ரியேட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். அடுத்தது 2007 படி பார்லேனை எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டினியூஸ் பீமா டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சுரல் மெம்பர்ஸ். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சுரல் மெம்பர்ஸ். இதுக்கு நம்ம இன்னும் ஹைலைட் பண்ணல இல்லையா? இதோட ஆன்சர் வந்து இதுதான். ஃபைன், நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ஃபாஸ்ட் பேஸில் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு நம்ம வந்து ஷார்ட்டாக எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதான் நம்ம இந்த செஷனில் பார்க்குறோம். அதனால் அதை ஸ்கிம் பண்ணியே நம்மளால் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஸோ டெஃபினட்டாக இதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த செக்ஷன் இன் கம்ப்ரெஷன் மெம்பர் ஆஃப் எனி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது. கம்ப்ரெஷன் மெம்பரில் ஜென்ரலாக எது இம்பார்ட்டன்ட்னு பார்க்குறீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஏன்னா வெயிட் ஆஃப் த மெட்டீரியல் உங்களுக்கு சேமாக தான் இருக்க போது. பீம்னு வரும்போது வந்து நம்ம செக்ஷன் மாடுலஸ் எடுத்துப்போம். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிங்கிறது மெட்டீரியலை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுவுமே இட் இஸ் கோயிங் டு பி யூனிஃபார்ம் த்ரூ ஆஃப் த செக்ஷன். அதனால் நம்ம இங்கே ஆன்சர் வந்து என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. IS 800 2007 படி பீம்ஸை டிசைன் பண்ணும்போது பெர்மிசபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்கணும், டென்ஷனில் கம்ப்ரெஷனில் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து 0.66 தான் வந்து இதோட ஆன்சர். ஸோ பெர்மிசபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் படிக்கும்போதே டென்ஷனுக்கு கம்ப்ரெஷனுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இன் கேஸ் ஆஃப் வெல்டட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், வெல்ட் டியூரிங் வெல்டிங் a defect is caused by coating of the parent metal with the foreign matter. And because groove is not kept clean, this defect is known as, இதில் வந்து என்ன அப்படின்னா lack of fusion. இதில் வந்து நம்ம நிறையா வெல்டு டிஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்க்காதவங்க போயிட்டு Terzaghi இன்ஸ்டியூட்லேயே யூடியூப் சேனலில் நான் வந்து கிளியராக வந்து ஸ்டீலுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசம்ஷன் இஸ் நாட் வேலிட் இன் கேஸ் ஆஃப் டிசைன் ஆஃப் ஆக்சிலி லோடட் காலம் மெம்பர்னு இருக்கும். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து இட் இஸ் அசியூம் டு பி யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த செக்ஷன். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து ஆக்சுவலி இட் இஸ் யூனிஃபார்ம். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா அசியூம் டு பி கான்ஸ்டன்ட் என்ன, இட் அசியூம் டு பி வேரி இன் பில்டப் செக்ஷன் இருக்குது. இதுதான் வந்து நாட் வேலிட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது அடிக்கடி கேட்குறது 2007 படி மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இதில் பர்டிகுலராக பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் அ மெம்பர் கேரிங் கம்ப்ரெசிவ் லோட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் டெட் லோட் அண்ட் இம்போஸ் லோட் ஷுட் நாட் எக்ஸீட் 180. இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆப்ஷன். ஓகே, கரெக்டான ஆப்ஷன். இதில் நமக்கு மொத்தமே டென்ஷனில் 3 வேல்யூ, கம்ப்ரெஷனில் 3 வேல்யூ தான் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி கோ த்ரூ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். எல்லா கொஸ்டின்ஸ் நிறையா எக்ஸாம்ஸில் இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு லேசிங் அண்டர் கம்ப்ரெஷன் மெம்பரில் லேசிங் கொடுக்கும்போது இதில் வித் ஆஃப் த லேசிங் பார் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 times த டை ஆஃப் த போல்ட்டாக இருக்கணும். டை ஆஃப் த போல்ட் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 2 பார்க்குறீங்கன்னா ஆன்சர் வந்து 60 mm தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்தது, if a compression member of a steel structures is effectively held in position and restrains against rotation at both the ends, then which of the following? அப்பனா என்ன கேட்குறாங்கன்னா both ends fixedனு கேட்குறாங்க. both ends fixed அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 0.65 times the actual length.
குட். அடுத்தது, in a fillet weld connection of steel structure, the sides containing the right angle, அதாவது இப்படி தான் வந்து நம்ம வெல்ட் அடிக்க போகிறோம். இதில் இந்த சைட்ஸ் இருக்குல்ல, இது பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதோட பேர் வந்து லெக்ஸு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா லெக்ஸு தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது, இன் கேஸ் ஆஃப் ஸ்டாகர்ட் ஆர் ஜிக்ஸாக் ரிவர்ட்டிங் டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர்ஸில் இருக்கும்போது நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B - ND நாட் ப்ளஸ் S1 ஸ்கொயர் பை 4G இன்டூ திக்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணியிருப்போம். இதுக்கு ஆக்சுவலாக வந்து இதில் ஆன்சர் என்னன்னா S ஸ்கொயர் டிவைடட் பை 4G. இதுதான் வந்து அஃபிஷியலாக இருந்தது. ஓகே, S ஸ்கொயர் T டிவைடட் பை 8Gன்னு இந்த ஆப்ஷனும், இந்த ஆப்ஷன் வந்து S ஸ்கொயர் T டிவைடட் பை 4G S ஸ்கொயர் T டிவைடட் பை 8G அப்படின்னு இருந்துச்சு. இது வந்து இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். when designing the effective length of batten compression member, லேசிங்காக இருந்துச்சுன்னா 5% இன்க்ரீஸ் ஆகும், பேட்டனாக இருந்துச்சுன்னா 10% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஆன்சர். which of the following is not a disadvantage? ஓகே, டென்சைல் ஸ்ட்ரென்த் ராட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, டென்ஷன் மெம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து டெஃபினட்டாக அட்வான்டேஜ் தான், அது டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. இதுதான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ நான் வச்சு நான் இன்டர்மீடியட் காலமாக அதை கிளாஸிஃபை பண்ணேன்னா அந்த ஃபெயிலியர் எப்படி இருக்கும் நல்லா கவனிங்க. ஷார்ட் காலம்லாம் க்ரஷிங்கில் ஃபெயிலியர் ஆகும், இல்லை க்ரஷிங்கில். லாங் காலம்னா பக்லிங்கில் ஃபெயில் ஆகும். இது வந்து இன்டர்மீடியட் காலம் அப்படிங்கிறது ரெண்டுத்துலேயுமே பக்லிங்கும் இருக்கும், க்ரஷிங்கும் இருக்கும். ரேங்கின்ஸ் ஃபார்முலா படி நம்ம டிசைன் பண்ணுவோம். IS 800-2007 படி டென்ஷன் மெம்பர் ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதர் தேன் விண்ட் லோட் அண்ட் சீஸ்மிக் லோட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 180. கம்ப்ரெஷன் மெம்பருக்கும் இதே தான் ஆன்சர். ஸோ 180 இஸ் த answer. Next one, rolled steel I sections most commonly used beamsல எதுக்கு? because which of the following reasonsனால நம்ம வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணுறோம். rolled steel I sections பீம்ல ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா they have greater lateral stability, larger moment of resistance, higher moment of inertia with less cross sectional area. இது வந்து I sectionக்கான ஒரு தனித்துவமான ஃபேக்டர். அதனால தான் நம்ம இதை வந்து I sectionனை பீமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, in a structural steel construction, the distance between center of fastness shall not be less than x times the nominal dia. இது எல்லாருக்கும் தெரியும். பிட்ச் தான் கேட்டிருக்காங்க. பிட்சோட ஆன்சர் என்னன்னா 2.5D தான் வந்து பிட்சோட ஆன்சர். ஸோ பிட்ச் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு 2.5Dயோட கம்மியாக இருக்கக்கூடாது. இதே இது காஜ் கேட்ஸ் நாங்க அப்படின்னா சாரி according to IS 800-2000 the beam shall be designed and checked for. ஓகே, பீம் வந்து ஸ்டிஃப்னஸ்க்கு டிசைன் பண்ணணும், ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு பண்ணணும், பக்லிங்க்கு பண்ணணும். இது மூணுத்துக்குமே வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து செக் பண்ணியே ஆகணும். அடுத்தது, ஸ்ட்ரக்டாக இருக்கும்போது, டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ரக்டாக இருக்கும்போது சிங்கிள் ஆங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்டிவ் லென்த் எவ்வளவு அப்படிங்கிறது. இதோட எஃபெக்டிவ் லென்த் வந்து 0.85Lக்கு மேலே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கம்ஸ் திஸ் கொஸ்டின். அக்கார்டிங் டு IS 800-2007 படி நான் மார்க் பண்ணுறேன்ல, நீங்கள் அதோட இதையே பாருங்களேன், பேட்டர்னை பாருங்களேன். 2007 படின்னு கண்ணுக்கு தெரியுது. அடுத்து டென்ஷன் மெம்பர்னு தெரியுது, போல்டட் கனெக்ஷன் தெரியுது. அதில் என்ன கேட்குறாங்கன்னா நெட் ஏரியா எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நெட் ஏரியா அப்படிங்கிறது என்னென்னா ஃபோர்ஸுங்கிறது நமக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா தான் வந்து இது ஏரியா கேட்குறாங்க. அப்போனா என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் பை ஸ்ட்ரெஸ். ஃபோர்ஸ் தான் வந்து இதில் இருக்கிற TU, சரியா? ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து FU அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணும்போது எப்பயுமே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன எடுப்போம்னா 1.25 எடுப்போம். இதே இது கிராஸ் ஏரியா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஈல்டு ஸ்ட்ரெஸ் எடுப்போம். அதே மாதிரி அந்த கிராஸ் ஏரியாங்கிறதுனால ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.1 எடுப்போம். ஃபைன். கம்ப்ரெசிவ் லோட் ட்ரஸ்ஸில் எடுத்துச்சுன்னா அது பேர் என்ன அப்படின்னா அதோட பேர் வந்து ஸ்ட்ரட். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே பர்லின்ஸ் எப்படி இருக்கும், டைம் மெம்பர் வந்து டென்ஷன் எடுக்கும், எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க எப்படி ஸ்கிம் பண்ணணும்னு. 2007 படி ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ படி ரூஃப் ட்ரஸ் இருக்கு, வென் சப்ஜெக்டட் டு பாசிபிள். இது எல்லாமே நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இது டென்ஷன் மெம்பரா கம்ப்ரெஷன் மெம்பரான்னு மட்டும் தான் பார்க்குறேன். டை இன் ரூஃப் ட்ரஸ்னா அது டென்ஷன் மெம்பர், அப்படியே வந்துருங்க. ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் விண்ட் லோட்னாலும் எர்த்குவேக் லோட்னாலும் வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 350. இதே இது வந்து நார்மல் டெட் லோட் லைவ் லோட் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 180. ஃபைன். அடுத்தது, இன் கேஸ் ஆஃப் லேப் ஜாயிண்ட் வெல்ட், ஓகே, அதில் லேப் லென்த் இருக்குல்ல. இப்போ ஒரு மெம்பர் மேலே இன்னொரு மெம்பர் வைக்கும்போது இந்த லென்த்துக்கு பேர் லேப் லென்த்னு சொல்லுவோம். இது 4T ஆர் 40 mm மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா X டைம்ஸ் த திக்னஸ். 4T நான் சொன்னேன் இல்லையா, X டைம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதனால இங்கே வந்து 4 டைம்ஸ் தான் வந்து இதோட ஆன்சர். சூப்பர். ஓகே, அதே மாதிரி இது பாருங்க 2007 பில்டப் காலம். சரி, ஓகே. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, லேசிங்கில் என்ன கேட்குறாங்க, ட்ரான்ஸ்வர் ஷியர் வந்து லேசிங்கில் எவ்வளோ இருக்கணும்னு 2.5% ஆஃப் த ஆக்சியல் லோட் ஆஃப் த காலம். கிளாஸ் நடத்தும் போதும் இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இது பேட்டனுக்கு வந்துச்சு அப்படின்னா VC / 2N அப்படிங்கிற ஃபார்முலாலையும் VC/NS அப்படிங்கிறது ஷியருக்கும் வரும்.
அடுத்து பாருங்க எப்படி படிக்கணும்னு. டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர்ஸ்ல ஈல்டிங் ஆஃப் கிராஸ் செக்ஷன் நான் மேலே சொன்னேன் இல்லையா, அங்கே அல்டிமேட் கேட்டிருக்காங்க, இங்கே ஈல்டிங் கேட்டிருக்காங்கன்னு. ஈல்டிங்கோட ஃபார்முலா TDG = ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா டிவைடட் பை காமா m0. இதுதான் வந்து இதோட வேல்யூ. சூப்பர். அடுத்தது அக்கார்டிங் டு IS 800-2007 படி நாமினல் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் VNPB is given by VNPB ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா VNPB = 2.5 kb into d into t into fu, where kb ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E/3d0 P/3d0 minus 0.25 அல்லது fu divided by fu 1. இது நாலுத்துல எது லீஸ்டாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து kb வேல்யூவை எடுத்துப்போம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது 10 மீட்டர் இருக்குது. நீங்கள் இப்போ நான் ஸ்கிம் பண்ணுறதை பாருங்கள். ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் காலமில் போத் எண்ட்ஸ் ரெஸ்டைண்டாக இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் லென்த் எவ்வளவு? அவ்வளோதான். போத் எண்ட்ஸ் ரெஸ்டைண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு தான் பார்த்தோம் 0.65 தான் அது ஆன்சர். 10 மீட்டர் அப்படின்னா 0.65 இன்ட்டு இது போட்டிங்கன்னா 6.5 மீட்டர் கிடைக்கும். இதுதான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து நான் திரும்பி சொன்ன மாதிரி நான் இந்த எஃபெக்டிவ் லென்த்தை எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கம்ப்ரெசிவ் லோட். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது 2 தான். 2007 இதை விட்டுருங்க, மெம்பரை விட்டுருங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டியது டென்ஷனா கம்ப்ரெஷனா. ஓகே. அடுத்து டெட் லோடா லைவ் லோட்னாலையா? ஓகே, டெட் லோட் லைவ் லோடா அப்படின்னு வந்துச்சுனாலே 180 தான் வந்து அதோட ஆன்சர். ஓகே, ஸோ ஃபைன். Which of the following assumptions used for the design of an axially loaded compression member ஸ்டீலில் எந்த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஐடியல் காலம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் இல்லை. செகண்டரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் நெக்லெக்டட். இதுதான் வந்து இதோட இது. செகண்டரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். செகண்டரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் நெக்லெக்டட். நெக்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா 2007 படி கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆக்சிலி லோடட் கம்ப்ரெசிவ் மெம்பரில் எந்த ஃபார்முலா கொடுக்குறாங்கன்னா பெரி ராபர்ட்சன். IS 800-2007 இது ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. பெரி ராபர்ட்சன் தான். அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. நான் சொன்ன மாதிரி IS 800 பாருங்கள், என்ன மெம்பர்னு பாருங்கள், விண்டா சீஸ்மிக்கான்னு பாருங்கள். ஸோ விண்டா சீஸ்மிக்கான்றதுக்கு வந்து வி யூஸ்வலி ஹாவ் வித் ரிவர்சல் ஆஃப் டைரக்ட் ஸ்ட்ரெஸஸ். டென்ஷன் மெம்பருக்கு வந்து 180 we are taking this. Okay. Maximum effective slenderness ratio for the compression flange of a beam lateral against lateral torsional buckling as per IS 800-2007 அப்படிங்கிறது ஆன்சர் வந்து 300. மேக்ஸிமம் எஃபெக்டிவ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து 300. ஸோ இதில் நம்ம வந்து பர்டிகுலராக இதை ஏற்கனவே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸில். எஃபெக்டிவ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஒன்றுத்துக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் தான் இது. அடுத்தது as per IS 800-2007 design of beams plate girders when the web of a member acting alone is inadequate in different types of இது match the following கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றுத்துக்கும் இன்டர்மீடியட் ஸ்டிஃப்னர் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஒவ்வொரு மெம்பரும் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான கிளாரிட்டி நமக்கு எல்லாருக்குமே வேணும். ஸோ இன்டர்மீடியட் ஸ்டிஃப்னர் அண்ட் லாங்கிடியூட்னல் ஸ்டிஃப்னர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பக்லிங் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், அடுத்தது வந்து லோட் கேரிங் இன்டர்மீடியட் டிரான்ஸ்வர்ஸ் வெப் ஸ்டிஃப்னர் வந்து லாங்கிடியூட்னல் ஸ்டிஃப்னர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு இம்ப்ரூவ் த பக்லிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்லெண்டர் டியூ டு வெப் ஷியர் அப்படிங்கிறதுக்காகவும், அடுத்தது லோட் கேரிங் ஸ்டிஃப்னராக இருந்துச்சு அப்படின்னா வெப் பக்லிங், லோட் கேரிங் ஸ்டிஃப்னர் பற்றி பேசுகிறேன், வெப் பக்லிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, கான்சன்ட்ரேட்டட் லோடில் வெப் பக்லிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அடுத்தது வந்து பியரிங் ஸ்டிஃப்னராக இருந்துச்சு அப்படின்னா லோக்கல் க்ரஷிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும், டயக்னல் ஸ்டிஃப்னராக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வெப்பை ஷியர்லையும் பியரிங்லையும் ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும். இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ அக்கார்டிங்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆப்ஷன் பார்க்குறீங்கன்னா இங்கே இந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகும். அடுத்தது ரிவர்டட் கனெக்ஷனில் அலவன்ஸ் தட் இஸ் டு பி ப்ரொவைடட் த நாமினல் டயமீட்டர் ஆஃப் த ரிவர்ட்ஸ் கிரேட்டர் தென் 25 mm இருந்துச்சுன்னா எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கும்? 2 mm. ரிவர்ட்ஸ் வந்து இப்போ மோஸ்ட்லி கேட்கறதும் கிடையாது, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ஸோ அக்கார்டிங் டு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 2007 படி லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த் எதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறது. ஸோ கரோஷனும் டியூரபிலிட்டியும் லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் வராது. அதாவது நம்ம அங்கே லிமிட்ஸ் RCCயில் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ன்னு படிப்போம், அதுக்கு ஈக்குவலண்டானது தான் இது. அடுத்தது IS 800-2007 படி, ஓகே, IS 800-2007 படி இதோட மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கம்ப்ரெசிவ் லோட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் டெட் அண்ட் லைவ் லோட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய கேசஸில் பார்த்துட்டேன். ஆன்சர் இஸ் 180. ஆன்சர் இஸ் 180. தட் இஸ் குட். நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் பர் IS 800-2007 படி what is the maximum value of effective slenderness ratio of a beam strut under the following cases? Members carrying compressive load resulting from dead load and live load அப்படின்னா
180 அப்படிங்கிறதும், அடுத்தது மெம்பர் ஆல்வேஸ் அண்டர் டென்ஷன் அப்படின்னா 400 அப்படிங்கிறதும், காம்பினேஷன் ஆஃப் எர்த்குவேக் லோடு வந்துச்சுன்னா 250 அப்படிங்கிறதும். ஸோ மேலே வந்து நான் ஒரு இடத்துல வந்து விண்ட் லோடுக்கு 180 சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ராங் ஆக்சுவலி. த ஆன்சர் இஸ் 250. த ஆன்சர் இஸ் 250. போன வீடியோலையுமே வந்து ஒரு இடத்துல வந்து நான் இந்த டெட் லோட் காம்பினேஷன் வரும்போது வேல்யூ வந்து நான் 3 கேசஸ்க்கும் சேர்த்து எடுத்திருந்தேன். பட் கமெண்ட்ல இன்னொரு ஆன்சர் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க, இல்லை இது வந்து கிரிட்டிக்கல் கேஸ்க்கு எடுக்க போகிறோன்னு. ஐ ரியலி லைக் தட் கமெண்ட். யூ ஆர் ஸோ கீன் ஆன் வாட் வி வர் டீச்சிங். ஸோ ஒரு விஷயத்தை ஸ்கிம் பண்ணிட்டு போகாமல் நீட்டாக நீங்கள் பேசினது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ கீப் டூயிங் இட். இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா தேர் மே பி சம் ஹியூமன் எரர். ஸோ இஃப் தேர் இஸ் எனி எரர் ப்ளீஸ் லெட் மீ நோ. we will correct it in the next session also. ஸோ லேப் ஜாயிண்டாக இருக்கும்போது மினிமம் லேப் எதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன், 40 அப்படிங்கிறது. ஸோ மினிமமாக நாட்டுன்னு இந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கே வந்து லெஸ் தேன் 4க்கு கம்மியாக இருக்கக்கூடாது, நாட் லெஸ் தேன் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். விச் டைப் ஆஃப் ஆக்சிலி லோடட் கம்ப்ரெஷன் ஸ்டீல் மெம்பர் அக்கர்ஸ் when the torsional rigidity, பேர்லேயே உங்களுக்கு தெரியும் டார்ஷனல் ரிஜிடிட்டி எப்போ யூஸ் பண்ணோம்னா டார்ஷனல் பக்லிங் இருக்கும்போது. அக்கார்டிங் டு IS 800/2007 படி சென்டர் டு சென்டர் ஆஃப் ஃபாஸ்ட்னஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும், பிச்சு தான் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை, 2.5D. நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் பர் IS 800/2007 படி மேக்ஸிமம் பிச் பிட்வீன் 2 ஸ்டீல் பிளேட்ஸ் இன் கம்ப்ரெஷன். நல்லா கவனிங்க, இதே இது கம்ப்ரெஷனாக இருந்துச்சுன்னா 12C ஆர் 200 mm. இதே இது வந்து டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா 16T ஆர் 200 mm. ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் வில் பி 12T ஆர் 200 mm. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல விச் ஆஃப் த ஸ்டீல் மெம்பர் இன் டென்ஷன் வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷியர் லேக். ஷியர் லேக்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, இங்கே ஒரு கசட் பிளேட் இருக்கு. இந்த கசட் பிளேட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆங்கிள் செக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆங்கிள் செக்ஷன் கனெக்ட் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல போல்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எங்க கனெக்டடா இருக்கோ அங்க இருந்து அவுட்ஸ்டாண்டிங் லெக் எவ்வளவு விட்டு இருக்கோ இந்த லென்த், இப்போ சப்போஸ் L1 வச்சுக்கோங்க, இது L2 வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் தான் ஷியர் லேகோட விட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷியர் லேகோட விட்டு எங்க இருக்காதுன்னு பாக்குறீங்க அப்படின்னா இட் வில் நாட் பி இன் அ ரெக்டாங்குலர் பிளேட். ஏன்னா ரெக்டாங்குலர் பிளேட்ல எல்லா சைடுமே நம்ம வெல்ட் அடிச்சிரும், அதனால அதுல இருக்காது. சூப்பர். அடுத்தது, வாட் இஸ் த கிரைட்டீரியா டு டிசைட் த clear distance between two channels in a built up section. இங்க பாருங்க, இப்படி சேனலை பக்கத்துலயும் வைக்கலாம், இப்படி சேனல் செக்ஷனை தள்ளியும் வைக்கலாம். ஸோ இந்த தள்ளி வைக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா IXX must be IYY, அதான் மைனர் ஆக்சிஸ், must be greater than or equal to IXX. ஸோ இதுக்கு ஈக்குவலண்டா வைக்கணும். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மேஜர் ஆக்சிஸ்லையும் மைனர் ஆக்சிஸ்லையும் கிட்டத்தட்ட சேமா இருக்கிற மாதிரி வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து இதுதான் இருக்கும். சூப்பர். அடுத்தது, ஸ்ட்ரக்சுரல் ஸ்டீல் ஒர்க்ல ISLB 500 இவ்வளோ வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இதோட இது என்ன அப்படின்னா திஸ் இண்டிகேட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 500னா 500 mm டீப்பாக இருக்கு, ஃபிளாஞ்ச் வித்து கிடையாது, அதோட வெயிட். ஸோ ஐ செக்ஷன் இருக்கு 500 mm டீப்பு, செல்ஃப் வெயிட் வந்து 735.8. நான் இதை ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருந்தேன், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர். லாஸ்ட் கொஸ்டினுக்கு வரோம். IS 800/2007 படி எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ல இருந்துச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் மொமெண்ட் எப்போ ரீச் ஆகும்னா செமி காம்பாக்ட் செக்ஷனாக இருக்கும்போது தான் ரீச் ஆகும். தட்ஸ் கிரேட். எல்லாரும் இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை ஷார்ட்டான டைமில் இவ்வளோ நேரம் சூப்பராக முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடது. நான் ஃபாஸ்ட் பேஸ்டாக போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஸ்டினை நீங்கள் இப்படி ஸ்கிம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அவங்களால மார்க் வாங்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி செம்ம அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஜூன் மந்த் ஃபுல்லாகவே so many updates, எல்லாமே உங்களுக்காக தான். அதுல நிறைய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்க போது, நிறைய கோர்ஸ் லான்ச் இருக்க போது, நிறைய ஷார்ட் டர்ம் கோர்சஸ் இருக்க போது, நிறைய அஃபோர்டபுளான கோர்சஸ் இருக்க போது. See you in next video. Thank you all. Thank you for watching.